அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இன்றைய தினம் அல்லது நாளை காலை செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது இன்றைய தினத்தில் ஆரம்பிக்கிறது அல்லவா. இந்த நாளில் நம்ம ஒரு விளக்கை ஏற்றி முருகப்பெருமான வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறதும் நினைத்தது நடக்கும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பொதுவாக முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப எளிமையான வழிபாடு, எல்லோருமே செய்யக்கூடிய வழிபாடு. ஆலயங்களுக்கு போகிறீங்க அப்படின்னா 6 அகல் விளக்குகள் வாங்கி அதிலே நெய் ஊற்றி விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் போதுமானது. அங்கு போகும்போது வாசனையான மலர்கள், குறிப்பாக செவ்வரளி மலர் கிடைத்ததுன்னா வாங்கி இறைவனுக்கு சாற்றி வழிபாடு செய்து கொண்டு வரும்போது நிலவள சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இல்லை ஆலயத்தில் நம்ம வழிபாடு செய்ய முடியல, வீட்டிலையே செய்கிறோம் அப்படிங்கும்போது பௌர்ணமி திதி ஆரம்பிச்சிடுது. இன்றைய தினம் மாலை பொழுதில் நிலவு வர்ற சமயத்தில் வீட்டில் முருகப்பெருமான் படம் இருந்தது அப்படின்னா எடுத்து வச்சு முழுசாக பூக்களால் அலங்காரம் செய்து நல்ல வாசனையான மலர்களால் அலங்கரித்து வெற்றிலை 6 வெற்றிலை வாங்கி ஒவ்வொரு வெற்றிலையிலும் ஒவ்வொரு அகல் விளக்குகளை வைத்து நெய் ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா தினை மாவும் தேனும் கிடைத்தது அப்படின்னா வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சர்க்கரை பொங்கல் அல்லது பாயாசம் ஏதேனும் ஒன்று செய்து வைத்து நெய்வேத்தியம் செய்து முருகப்பெருமானிடம் மனமுருகி வழிபாடு செய்ய வேண்டும். முருகப்பெருமானுடைய தோத்திர பாடல்களை பாட வேண்டும். அவ்வாறு பாடி வழிபடுகின்றோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் யாவும் தீரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய தினம் எங்களால் செய்ய முடியலை, அதனால் நாளைய தினம் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக திங்கட்கிழமை மதியம் வரலும் ஒரு 11 மணிக்குள்ளே வந்துட்டு அந்த வழிபாட்டை செய்கிறது உத்தமமான விஷயம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். பொதுவாக இந்த சந்திரன் உதயமானதுக்கப்புறமா செய்கின்ற அந்த பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ஆற்றல் வாய்ந்தது. நீங்கள் இப்போ முருகப்பெருமானை வழிபடுற அதே சமயத்தில் அம்பிகையும் வழிபாடு செய்யலாம். அம்பிகையை வழிபாடு செய்யும் போது நம்ம மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதனால் இந்த பங்குனி உத்திர திருநாளில் பௌர்ணமி திதி முழுமையாக இருக்கக்கூடிய இந்த சமயங்களில் நம்ம முருகப்பெருமான வழிபாடு செய்வதும் அம்பிகையை வழிபாடு செய்வதும், இன்னும் சொல்லப்போனால் சர்வ வல்லமை பொருந்திய சிவபெருமானை வழிபாடு செய்வதும் நமக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே. மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.